வணக்கம். திருக்குறளில் உள்ள 133 அதிகாரங்களில் ஒரே ஒரு பெயர் மட்டும் 2 இடங்களில் அதிகாரத்தின் பெயராக வந்துள்ளது. பொருட்பாலிலே 71வது அதிகாரமாகவும் காமத்துப்பாலிலே 110வது அதிகாரமாகவும் இடம்பெற்றுள்ள அந்த தலைப்பு குறிப்பறிதல் என்பதாகும். ஒருவனுடைய புற வாழ்க்கையிலும் அவனுடைய அக வாழ்க்கையிலும் குறிப்பறிதல் என்பது மிக மிக இன்றியமையாது விளங்கக்கூடிய காரணத்தால் 2 பால்களில் வள்ளுவர் இந்த குறிப்பறிதலை வலியுறுத்தி கூறுகின்றார். ஒருவர் வாய் திறந்து நேரடியாக வெளிப்படையாக பேசுவதற்கு முன்னால் அவருடைய கண்களை கண்டு, அவருடைய முக குறிப்புகளை கண்டு, அவருடைய உடல் தோற்றத்தை கண்டு, அவர் நிற்கக்கூடிய நிலையை கண்டு, இருக்கக்கூடிய சூழலை கண்டு நாம் புரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது, யூகித்து அறிந்து கொள்வது குறிப்பறிதல் ஆகும். எல்லாராலும் எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் நினைத்தவற்றையெல்லாம் வெளிப்படையாக பேசிவிட முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் எதிரில் இருப்பவர் நம்மிடையே என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுவது மிக முக்கியமானது. அதனால் இந்த குறிப்பறிதல் என்பது புறவாழ்விலும் அகவாழ்விலும் சிறப்புற வாழ்வதற்கு இன்றியமையாதது ஆகும். நன்றி, வணக்கம்.